வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி சந்திரன் எந்த நிலைமையில் இருந்தால் நன்மை என்பதை தான். பொதுவாக கடக லக்னம் சரலக்னமாக இருப்பதால் அவர்கள் எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடனே திகழ்வார்கள். லக்னாதிபதி சந்திரன் நல்ல நிலைமையில் அமர்ந்துவிட்டால் இவர்கள் நாடாளும் யோகம் கூட இவர்களுக்கு கிடைக்கப்பெறும். பண்டைய காலங்களில் கடக லக்னம் சிம்ம லக்னத்தை மிக உயர்வாக கூறியுள்ளார்கள். அதிகாரமிக்க லக்னங்களாக இவை கூறப்படுகிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த கடக லக்னத்தின் லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திலே அமர்ந்திருந்தால் இது மிகப்பெரிய பாக்கியமாகும். இவர்கள் வாழ்க்கையில் நினைத்தபடி நடப்பதோடு எப்பொழுதுமே செயல்திறன் மிக்க மனிதர்களாக இருப்பார்கள். அதுவும் லக்னாதிபதி சந்திரன் வளர்ப்பிறையிலோ இருந்தவர்களோ அல்லது குரு பார்க்க இருந்தவர்களோ கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம். இவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் திட்டமிட்டபடி மிக நுணுக்கமாகவும் அழகாகவும் இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு முன்னேற்றமான பாதையை அடைந்து விடுவார். இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை மிக விரைவில் செய்து முடித்து பலரது பாராட்டை பெறுபவர்களாகவும் இருப்பார்கள். லக்னத்திலே லக்னாதிபதி சந்திரன் இருப்பது மிக அதிர்ஷ்டமான நிலை என்றே கூறிவிடலாம். மேலும் கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி சந்திரன் 2ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருப்பதும் நன்மைதான். காரணம், சூரியனுக்கு சந்திரன் நட்பு கிரகமாக இருப்பதாலும் 2ஆம் வீட்டிலாகிய தன வாக்குஸ்தானத்தில் இருப்பதாலும் இவர்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார வளம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் பேசும்போதும் மற்றவர்களை கவரும் வண்ணமே இருக்கும். மேலும் இவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு பலர் பாராட்டும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். மேலும் வளர்ப்பிறையில் இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறிவிடலாம். 3ஆம் இடமாகிய கன்னியில் இருப்பது ஓரளவு 3ஆம் இடமான கன்னியில் இருப்பது அவ்வளவு சிறப்பான பலன் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், லக்னாதிபதி சந்திரன் அங்கு மறைந்திருப்பதாலும் புதன் சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இல்லாததாலும் ஜாதகர் ஒரு மனப்போராட்டம் நடத்துபவர்களாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு அவ்வப்போது ஒரு குழப்பமான மனநிலை இருந்து கொண்டே இருக்கும். இங்கு குரு பகவான் பார்த்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ ஓரளவு அவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். இருப்பினும் 3ஆம் இடத்தில் மறைவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. 4ஆம் இடமாகிய துலாமில் இருப்பது மிக சிறப்பு என்றே கூறிவிடலாம். காரணம், சந்திரனுக்கு 4ஆம் இடம் திக்பலம் பெறுவதாலும் மேலும் துலாம் ராசி ஒரு சுபராசியாக சுக்கிரன் ராசியாக இருப்பதாலும் துலாம் ராசியில் சந்திரன் இருக்க பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லிவிடலாம். காரணம், லக்னாதிபதியாக இருப்பதாலும் இங்கு திக்பலம் பெறுவதோடு ஒரு சுபகிரக வீட்டில் இருப்பதாலும் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் பிறவி முதலே பல ஏற்றங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். மேலும் இவர்கள் தாயார் வழி உறவுகளால் பெற்ற ஆதாயம் பெறுவதோடு தாயார் வழி சொத்துக்களும் கிடைக்கப்பெறும். துலாத்தில் சந்திரன் கடக லக்னத்திற்கு இருக்க பெற்றவர்கள் மிக பெரும் அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறிவிடலாம். 5ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருப்பதும் அப்படி ஒன்று குறை என்று சொல்லிவிட முடியாது. இங்கு நீச்சமானாலும் 5ஆம் பூர்வ புண்ணியாதிபதியாக செவ்வாய் வருவதாலும் செவ்வாயும் சந்திரனும் மிக நட்பு கிரகமாக இருப்பதாலும் ஜாதகருக்கு ஒரு நல்ல பலனே கிடைக்கும். மேலும் இங்கு குரு பகவான் நல்ல நிலைமையில் விருச்சிகத்திலே இருந்தாலும் அல்லது வேறு எங்கிருந்து பார்த்தாலும் ஜாதகருக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். மேலும் வளர்ப்பிறை சந்திரனாக இருக்க பெற்றால் மிக பெரும் அதிர்ஷ்டம் என்றே கூறிவிடலாம். 6ஆம் இடமாகிய தனுசில் இருப்பதும் அப்படி ஒன்றும் கெடுதல் செய்துவிடாது. தனுசு ராசிக்கு நட்பு கிரகமாகவே சந்திர பகவான் வருவதால் அங்கு கடக லக்னாதிபதி சந்திரன் அமைவது சிறப்பானதாகவே இருக்கும். மேலும் கடகத்திற்கு யோகாதிபதியாக குரு பகவான் வருவதாலும் தனுசு வீட்டில் மறைந்திருந்தாலும் நற்பலனையே தருவார். சந்திரனோடு அங்கு குரு பகவான் சேர்ந்திருந்தாலோ அல்லது எங்கிருந்தாவது குரு பகவான் பார்த்தாலும் ஜாதகர் உயர்நிலை அடைவது உறுதியாகும். மேலும் 6ஆம் இடத்தில் இருந்த பலனை கொண்டே கடக லக்னத்தின் லக்னாதிபதி சந்திரன் தனுசு வீட்டில் அமர்ந்து பலன்களை கொடுப்பார். எப்படி இருந்தாலும் சுப வீடாக இருப்பதால் ஜாதகருக்கு நற்பலனையே தருவதாக இருக்கும். 7ஆம் இடமாகிய மகரத்தில் சந்திர பகவான் அமர்வது சிறப்பானதாகவே இருக்கும். இங்கு
சந்திரன் சனி பகவான் வீட்டில் அமர்ந்து பகை பெற்றாலும் லக்னத்திற்கு 7ஆம் இடமாக இருப்பதால் லக்னத்தையே சந்திரன் பார்ப்பதாலும், மேலும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஜாதகருக்கு பிறந்ததிலிருந்து ஏற்றமான காலமாகவே இருக்கும். மேலும் இவர்களுக்கு சமூகத்தினால் அந்தஸ்து உயர்வதாக இருப்பதோடு பெருத்த அதிர்ஷ்டமும் கிடைக்கப்பெறும். மேலும் வாழ்க்கை துணை வந்த பிறகு இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காலமாக இருக்கும். 8ஆம் இடமாகிய கும்பத்தில் சந்திரன் இருப்பது அவ்வளவு சிறப்பானதாக சொல்லிவிட முடியாது. காரணம், சனி பகவான் வீடாக இருப்பதோடு இங்கு மறைவு ஸ்தானமாக 8ஆம் இடத்தில் இருப்பதால் இவர் சந்திரன் வளர்ப்பிறையாக இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர் அதிர்ஷ்டம் போன்றவற்றால் அதிர்ஷ்டம் ஏற்படும். சந்திரன் தேய்பிறையாக இருந்தால் ஜாதகருக்கு ஒரு மனக்குறை இருந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு பரிகாரமாக அவர்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது ஓரளவு பிரச்சனையை குறைக்கும். மேலும் 9ஆம் இடமாகிய மீனத்தில் லக்னாதிபதி சந்திரன் நிற்க பெற்றவர்கள் மிகவும் பாக்கியவான்களாகவே கருதப்படுகிறார். மிகவும் பிடித்த குரு பகவான் வீடாக இருப்பதோடு பாக்கிய அதிபதி வீட்டிலே அமர்வதால் இவர்களுக்கு சகல பாக்கியமும் பிறந்தது முதலே கிடைத்துவிடும். மேலும் தந்தையார் வழி சொத்துக்களால் பெருத்த ஆதாயம் கிடைப்பதோடு தந்தையார் வழி உறவுகளாலும் இவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். மேலும் இங்கு குரு பகவானும் சந்திரனுடனே மீனத்தில் அமர்ந்து விட்டால் இவர்களுக்கு எப்பொழுதும் பொருளாதாரம் அதிகமாக இருப்பதாகவே இருக்கும். வாழ்நாளில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகும் அமைப்பும் இருக்க பெற்றவர்களாக இருப்பார்கள். மேலும் 10ஆம் இடமாகிய மேசத்தில் இருப்பது ஓரளவு நன்மை என்றே சொல்லிவிடலாம். காரணம், செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பதாலும் இங்கு சந்திரன் நிஷ்பலம் அடைந்தாலும் செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் நட்பு கிரகமாக இருப்பதால் ஜாதகருக்கு ஓரளவு நன்மையை பெற்றுத்தரும். மேலும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஜாதகர் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம். மேலும் 11ஆம் இடம் ஆகிய ரிஷபத்தில் இருப்பதும் மிகப்பெரிய யோகமாக கருதப்படுகிறது. காரணம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதாலும் சுபகிரக வீடாக இருப்பதாலும், மேலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சந்திரன் அமர பெற்றவர்கள் மிக பாக்கியவானாகவே இருப்பார்கள். கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி சந்திரன் 11ஆம் இடத்தில் இருப்பது பல விதத்திலும் லாபங்களையும் ஏற்றத்தையும் பிறவி முதலே கிடைக்க பெற்றவர்களாக இருப்பார்கள். மேலும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இவர்களுக்கு தொழிலும் நல்ல ஏறு காலமாகவே இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே. இது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். மேலும் 12ஆம் இடமாகிய புதன் வீட்டில் இருப்பது அப்படி பெரிய நன்மை என்று சொல்லிவிட முடியாது. சிறு சிறு தடைகள் வந்தாலும் இங்கு தனித்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஓரளவு பிரச்சனை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். மேலும் புதன் சுப வீடாக இருப்பதாலும் இங்கு பாவ கிரகங்கள் தொடர்பின்றி சந்திரன் இருந்தால் ஓரளவு எதை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கப்பெறும். மேலும் குரு பகவான் பார்த்தாலும் ஜாதகருக்கு ஒரு நல்ல நிலைமையாகவே இருக்கும். நாம் இதுவரை கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி சந்திரன் எங்கே இருந்தால் சிறப்பு என்பதை பார்த்தோம். அடுத்த காணொளியில் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் எங்கு அமர்ந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.